பல்லவன் ரொம்ப நல்ல பையன் சார். அவனுக்கு போதை பழக்கம்லாம் எதுவும் கிடையாது சார். அவனை விட்டுருங்க சார். ஐயனார் துணை சீரியலோட இன்னைக்கு எபிசோட்ல போதைப்பொருள் இருக்கான்னு செக் பண்ண வந்த போலீஸ் பல்லவன் ரூம் கதவை தட்டி உள்ள போய் செக் பண்ணிட்டு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டு பல்லவன் காயத்ரி 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி லாட்ஜ்ல இருந்து போலீஸ் கார்ல ஏத்த கூட்டிட்டு போக, அப்ப வெளியே பதட்டத்தோட நின்னுகிட்டு இருந்த சோழன் இதை பார்த்து துடிச்சு போக பல்லவனும் ஓடி வந்து தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி அழுகிறாரு. சோழன் போலீஸ் கிட்ட பல்லவன் அப்படிப்பட்ட பையன் இல்ல, அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட், அவனை விட்டுருங்கன்னு இப்படி எவ்வளவோ சொல்லி கெஞ்சி கூத்தாடியும் போலீஸ் அதெல்லாம் விட முடியாது, ஸ்டேஷன்ல வந்து பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இன்னொரு பக்கம் வானதியை தேடி போன பாண்டியன் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே போய் வானதியை கூப்பிட்டு ஏன் பேச மாட்டான்னு கேட்க, அதுக்கு வானதி பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வராம ஏமாத்தினீங்களா, அப்புறம் என்ன பேச இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் மேல எரிஞ்சு விழ, சைட்ல வானதியோட அம்மா 2 பேரும் பேசிக்கிறது இல்லையான்னு கேட்டு சந்தோஷப்பட பாண்டியன் அவங்க கிட்ட 2 நிமிஷம் பேசிக்கிறேன்னு வானதியா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் என்ன பிரச்சனை, ஏன் போனை எடுக்கவே மாட்டேன்னு கேட்க, அதுக்கு வானதி நீ தானே என்ன கலட்டி விட முடிவு பண்ணிட்ட, எங்க அப்பாக்கு உங்களுக்கு பிடிக்கலனா வானதி கூட பேசுறத கூட நிப்பாட்டிறேன்னு சொன்னீன்னு கேட்க, அது அவரு வருத்தப்பட்டு பேசினாரு, அதான் அப்ப அப்படி சொன்னா அதுக்குன்னு பேசாம இருக்க முடியுமா, என்னால சத்தியமா உங்ககிட்ட பேசாம இருக்க முடியலன்னு சொல்லி பாண்டியன் புலம்பி தன்னுடைய மொத்த ஃபீலிங்ஸையும் வெளிப்படுத்துறாரு. பாண்டியன் எவ்வளவோ வானதி கிட்ட பேச சொல்லி கெஞ்சுறாரு. பட் வானதி அதையெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல. அதனால மனசு உடஞ்சு போன பாண்டியன் இவ்வளவு சொல்லியும் நீ மனசு இறங்கலன்னு சொல்லி இனி நீயா வந்து என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு வானதியோட அம்மா சண்டையா 2 பேருக்கும் பேசிக்கிறது இல்லையா, அவ்வளவுதானா எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, தேவையில்லாம எதையும் நினைச்சு சந்தோஷப்படாதுன்னு சொல்லிட்டு வானதி ரூமுக்குள்ள போய் பாண்டியன் தன்னை தேடி வந்து பார்த்துட்டு போனதை நினைச்சு பூரிப்படைய அங்க அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காட்ட, அங்க சோழன் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வெயிட் பண்ண விஷயம் தெரிஞ்சு சேரனும் நிலாவும் அங்க ஆட்டோல வந்து இறங்கி சோழன் கிட்ட என்னடா ஆச்சுன்னு விசாரிக்கிறாரு. அப்ப சோழன் நடந்த எல்லா விஷயத்தையுமே ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லி முடிக்கிறாரு. மேலும் நான் எவ்வளவு சொல்லியும் பல்லவனை விடலன்னு சொல்ல சேரன் சரி இன்னொரு முறை பேசி பார்க்கலான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஓடி போய் பல்லவன் அக்யூஸ்ட் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து சேரன் அதிர்ந்து போக, அப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் அவன் தப்பான பையன் இல்ல சார் விட்டுருங்கன்னு சொல்லி சேரன் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. பட் எஸ்ஐ வந்து படிக்கிற பையனுக்கு லாட்ஜ்ல என்ன வேலை, ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் ரூம் போட்டிருக்கான், அப்படிலாம் விட்டுற முடியாது, எல்லாரும் வெளியே போங்கன்னு கத்தி விட்டுறாரு. அப்புறம் சேரன் ஏரியா எம்எல்ஏவை வக்காலத்துக்கு கால் பண்ணி கூப்பிட்டுட்டு பல்லவனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்ப அங்க எம்எல்ஏ வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பயங்கரமா பேசினதை தொடர்ந்து பல்லவனை ரிலீஸ் பண்ண இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கிட்டு பல்லவன் கிட்டையும் சேரன் கிட்டையும் சைன் வாங்குறதோட சீரியலை முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி ஐயனார் துணை சீரியலோட அப்டேட்ஸை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.